அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. ஈரோட்டு மண்ணில் அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன கருத்துக்களை பேசினாரு, அவருடைய கருத்துக்கள் இருந்து நம்மளுக்கு இருக்கிற மாற்று கருத்துக்கள் என்னென்ன, அதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் பேச போறோம். மற்றும் சில சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடந்திருக்கு, அதை பத்தியும் பேச போறோம். வாங்க பார்ப்போம். மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அவர் சந்திக்கிற முதல் பெரிய கூட்டம் இதுதான். தமிழக வெற்றி கழகத்தில் முதல் பெரிய கூட்டம் இதுதான். அதுவும் அவர் ஊர்ல, அவர் மாவட்டத்துல, அவர் ஒருங்கிணைப்புல நடக்குதுன்றதுல மிகப்பெரிய பங்கு ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருந்திருக்கிறது. அதனால நம்ம களத்துல பார்க்கக்குள்ளே தெரியும், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அப்படியே இளம் சிட்டுன்றாங்களே, அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஒருங்கிணைக்கிற வேலை அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்லாம் அவர்கிட்ட செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, செங்கோட்டையன் அவர்கள் இதுல மிக முக்கிய பங்காற்றுறதுனால அவர் அவருடைய மாவட்டத்துல என்ன கருத்துக்களை பேச போறாரு, பிரச்சனைகளை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதே மாவட்டத்துல பல முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு, கோபி சட்டமன்ற தொகுதியில. அதனால அவருக்கு தெரியாத பிரச்சனை கிடையாது. அந்த மாவட்டத்தை பொறுத்தனால அவருக்கு தெரியாத பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அதனால அவர் மிகப்பெரிய அனைத்து பிரச்சனைகளும் பேசி அனைத்திற்கும் ஒரு தீர்வை இவர் சொல்ல போறாரு அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் என்னடான்னா பதட்டம் ஆயிட்டாருங்க. என்னன்னே தெரியல. இதுவரை மேடை பார்த்தது இல்லையா, மைக்க பார்த்தது இல்லையா என்னன்னு தெரியல. பாவமா தான் இருந்துச்சு ஐயாவை பார்க்கல. எனக்கு என்னடான்னா, அவ்வளவு பெரிய வயதுல மூத்தவர், ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் பதட்டம் அடைகிறாரு. அடுத்து நம்மளுடைய அண்ணன் புசி ஆனந்த் வர போறாரு, அவர் என்ன ஆக போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வருத்தமா தான் பார்த்துட்டு இருந்தேன். தடுமாறுறாரு, தடுமாறி எதையோ பேசுறாரு பாவம். ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாரு, அடுத்த முதலமைச்சர் புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லிட்டாரு. புரட்சி தலைவரோ, புரட்சி தமிழரோ, புரட்சி தலைவியோ அப்படி சொல்றதுக்கு எம்ஜிஆரையோ, ஜெயலலிதா அம்மையாரையோ, எடப்பாடி ஐயாவையோ சொல்றதுக்கு வாய் வந்துருச்சு. அப்ப அவருடைய தடுமாட்டமே பார்க்க முடிஞ்சு. ரொம்ப பரிதாபமா தான் இருந்தது. இவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சுவாரஸ்யமா போய் ஒரு காமெடியா முடிஞ்சிருச்சு பாவம் அவருக்கு. அடுத்த நிகழ்வு அவர் சரி பண்ணிக்கிறாருன்னா நல்லா இருக்கும். அடுத்து என்ன சொல்லலாம், தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர், தமிழக வெற்றி கழகத்தின் பேச்சு புயல், தமிழக வெற்றி கழகத்தின் முகவரி என்ன வேணா சொல்லலாம், ஒரு அடையாளம் அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் புசி ஆனந்த். நீங்க வேற யாரையும் நினைச்சீங்க, அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் அடுத்து பேசுறதுக்கு வந்தாரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, ராஜ்மோகன் அவர் தான் அங்க அனைவரும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. அவரு அழைக்கிறாரு. அடுத்ததாக அண்ணன் புசி ஆனந்த் பேச வருவாருன்னு சொல்லிட்டு சொல்றதுக்குள்ளே அண்ணன் சறுக்குன்னு வந்துட்டாரு. இப்படி பின்னாடி நானே பார்த்து மந்திர எதிராக வச்சிருக்காரு, சறுக்குன்னு பின்னாடி இப்படி வந்துட்டாரு. அதுக்கு சரியான ஒரு எடிட் போட்டுருந்தாங்க நம்ம பசங்க. பயங்கரமான எடிட், அண்டர் டிராகரை போட்டு அந்த எடிட் போட்டிருந்தாங்க. செம்மையா மேட்ச் ஆச்சு. சரி, இவர் அதெல்லாம் தாண்டி இவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர். இவர் ஈரோட்டில் நடக்கிற பிரச்சனைகள், தினம் தினம் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுவாரு. ஏன்னா இவரை தாண்டிய பேச்சாளர் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய புரிதலுக்கு அளவுக்கு நான் நினைக்கிறேன். வேற யாருன்னா இருக்கலாம், எனக்கு தெரியல. புசி ஆனந்த் அண்ணன் தான் மிக சிறந்த பேச்சாளர் நினைக்கிறேன். புசி ஆனந்த் அண்ணன் மற்ற ஊர்களுக்கு ஒப்பிடும் போது நல்லாவே பேசியிருக்காருங்க. ரைமிங்லாம் அடிக்கிறாரு. ஓட்டை போடுங்க, கோட்டையை பிடிச்சலாம் அப்படி இப்படி எதையோ சொன்னாரு. பயங்கரமா பேசியிருந்தாரு அண்ணன் புசி ஆனந்த் அவர்களும். இது போன்ற விடயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போதான் கிளைமேக்ஸ்க்கு நம்ம வரோம். அண்ணன் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பேச வராரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவர் ஒரு ஊருக்கு போனார்னா அந்த ஊருடைய முக்கியத்துவம், அந்த ஊருடைய பிரச்சனைகள், ஒரு சில விஷயத்தை எடுத்து வச்சு பேசுவாருன்னு தெரியும். இப்ப ஈரோட்டுக்கு அவர் போறாருன்னு சொன்னோடனே எல்லாருமே நம்ம உறவுகள், அண்ணன் சாட்டை அண்ணெல்லாம் சொல்லிட்டாரு, முன்னாடியே சொல்லிட்டாரு விஜய் என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈரோடுனா மஞ்சள் ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஈரோடுனா மரியாதைக்குரிய அவங்களுடைய கொள்கை தலைவர் பிறந்த ஈவேரா பெரியார் அவர் பிறந்த ஊருன்னு தெரியும். அதை சார்ந்து அவர் பேசுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரி, அப்ப அதை தாண்டிய பிரச்சனைகளை என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நானுமே ஆவலா இருந்தேன். ஏன்னா ஈரோட்டு மன்றது ஒரு கொங்கு மண்டலத்தை ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அப்ப அனைத்து பிரச்சனைகளும் அவங்க பேசுவாங்க, விஜய் அவர்கள் பேசுவார். நானும் காத்துட்டு இருந்தேன். அவரு அங்கதான் ஒரு ட்விஸ்ட்.
நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க ஐயா, எத்தனை பேர் வேணா எவ்வளவு பேர் வேணா என் பேச்சை கேட்கறதுக்கு காத்துட்டு இருங்க, நான் இப்படிதான் பேசுவேன். சினிமா டைலாக விட்டு அடிக்கிறாருங்க. வந்த உடனே மஞ்சள் பத்தி ஐயா பெரியார் பத்தி பேசி முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் கண்டென்ட். அவர்கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. அந்த அணைகளை பத்தி காளிங்கராய அணைன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசினார். சரி, அது கூட ஓகேங்க. அப்புறம் அத்திக்கடவு அவனசி திட்டம் அதையும் பேசினார். அதை தாண்டி அவரு கண்டென்ட் கிடையாது, எழுதி கொடுத்தது முடிஞ்சு போச்சு. அடுத்து இது என்ன பண்றதுன்னு தெரியாம வெரி ஆயிட்டு என்னன்றாரு, பேப்பரை திருப்புறாரு. என்னுடைய அரசியல் எதிரி யார், நம்மளுடைய அரசியல் எதிரி யார் அப்படின்னு அங்க கூட்டத்துக்கிட்ட கேட்கிறாரு. கூட்டம் ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னே தெரியல அவங்களுக்கு. நம்மளுடைய கொள்கை எதிரி யார் அப்படின்றாங்க. என்ன சொல்றேனே ஒன்னும் புரியல. நீங்க சொல்லுங்க. நம்ம கிட்ட கேள்வி என்னன்னா, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க, மேடையில சொன்னீங்க, ரைட்டு. கொள்கை எதிரி பாஜகன்னு நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? தொடர்ச்சியா உங்க மீது விமர்சனம் வந்துகிட்டே இருக்குல்ல. நீங்க பாஜகவை பேச மாட்டீங்க. செப்டம்பர் 27க்கு பிறகு, அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு, சிபிஐ மாற்றமானதுக்கு பிறகு இந்த வழக்கு, அதன் பிறகு நீங்க பிஜேபி பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு பொதுவான மக்கள் இருந்து அனைத்து கட்சி தலைவரும் கேட்கறாங்கல்ல. அப்ப நீங்க அதை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? நான் பிஜேபியை நான் வந்து சரியா நான் எதிர்ப்பேன், நான் பிஜேபியை நான் ஆண்மையோடு எதிர்ப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்ப இன்றும் நேத்து நடந்த கூட்டத்திலையும் நீங்க பிஜேபியை பேசல, பாஜகவை தவிர்த்துட்டீங்க. இது ஒண்ணு நடந்ததா? சரி, அடுத்து என்ன பேச போறாருன்னு பார்த்தா மீண்டும் விடுறாருங்க, அடிறாரு டைலாக. ஏய், டிஎம்கே இல்லடா, இது டிவிகேடா அப்படின்னு ஏதோ பண்றாரு, ஏதோ டிவிகேடா. என்ன இதுதான் அரசியலா? உங்களுடைய தொண்டர்களை இது இப்படி பண்ணி கத்துக் கொடுக்கறதா நீங்க விரும்புறீங்களா? அதான் நம்மளுடைய கேள்வி. இப்படி கத்துக் கொடுக்கறதா நீங்க விரும்புறீங்களா? அரசியலை கத்துக் கொடுக்கணும். அவரு விடுறாருங்க, சினிமா டைலாக வர்றாரு. டேய், இங்க டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தானே போட்டியே. அந்த நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. இங்க வந்து தமிழ்நாட்டுல 2 கட்சிக்கு தான் போட்டி, நான் 2 கட்சி தாண்டாங்க அப்படின்றத ஒரு உருவாக்கணும் அப்படின்றத அவருடைய எண்ணம். இது ரொம்ப தவறான ஒரு செயல். அடுத்து என்னன்னு பார்த்தா நம்மளுடைய என்ன சொல்றாரு, களத்துல இருக்காதவங்களெல்லாம் வந்து நாங்க பேச மாட்டோம் அப்படின்றாரு. அது யார சொன்னாருன்னு தெரியல நம்மளுக்கு. ஒருவேளை நம்மளை சொல்லியிருந்தாருன்னா, நம்மளை சொன்னதா நிறைய பேர் சொல்றாங்க, அதுக்காக நான் சொல்றேன். களத்துல வந்து நாம் தமிழர் கட்சி நீங்க இல்லைன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அரசியலை நீங்க பார்க்கல, இல்ல பொதுவான செய்திகள்ல எதையுமே நீங்க பார்க்கல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக எவ்வளவு உறுதுணையா நின்றுருக்கு, எத்தனை போராட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி இறங்கி இருக்குன்றது இந்த மக்களுக்கு தெரியும். காவிரி நதி நீர் உரிமையிலிருந்து, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலிருந்து, இப்ப நடந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்திலிருந்து, அனைத்திலும் எஸ்ஐஆர்ல இருந்து அனைத்திலுமே மக்களுக்காக தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட்டியல் நீண்டு இருக்கு, அனைவருக்கும் தெரியும். அப்ப தொடர்ச்சியா களத்தில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சி நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய அறியாமை, அரசியல் புரிதலற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்ப இதற்கான விமர்சனம் கொடுத்தாச்சு, களத்துல இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் எந்த களத்தில் நின்னது? நீங்க கட்சி தொடங்கி அந்த ஆண்டு அடுத்ததே வந்து ஒரு நாடாளுமன்ற 24 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த களத்தில் எங்க போனீங்க? அந்த ஒரு பதிவு பார்த்து நானு சிறப்பாக போட்டுருந்தாங்க, நம்ம உறவுகள் யாரு போட்டாங்கன்னு தெரியல. 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் களத்துல எங்க போனீங்க? அடுத்து வந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க போனீங்க? அடுத்து வந்து ஈரோடு இடைத்தேர்தல் எங்க போனீங்க? தொடர்ச்சியா இந்த மாதிரி தேர்தலில் களத்தில் இல்லாத நீங்க களத்தை பத்தி பேசலாமா? ஏன் பாஸ் வேற, ஏன் பாஸ் நீங்க பேசலாமா? பாஸ் களத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் நீங்க பாஸ். ஐயோ ஐயோ, என்ன உருட்டுறீங்களா போட்டு? என்ன ட்ரை பண்றீங்க? அப்ப உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை கற்பிக்கிறதுக்கு நீங்க முற்படவே கிடையாது. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் டாப்ல ஏறிட்டார், ஸ்பீக்கருக்கு மேல ஏறிட்டு என்னடா பேசுவாருன்னு பார்த்தா முத்தம் கொடுங்க அப்படின்றாரு. முத்தம் கொடுங்கிறதா? ஏன்னா அவர் எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் பேசுறது கருத்தியல் இல்லதான், இருந்தாலும் உங்களுடைய தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அதை கேட்கணும், ஒரு காதுல வாங்கணும் அப்படின்றது கூட அந்த தொண்டர்களுக்கு இல்ல பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே போல மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஐயோ ஐயோ, யாரு தெரியுமா மேற்கோள் காட்டி பேசினாரு? மிகச்சிறந்த போராளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மேற்கோள் காட்டி ஒண்ணு பேசுறாரு. என்னது, அவங்க ஏதோ ஒரு பெரிய போராளி மாதிரி, அவங்களே ஒரு ஊழல் குற்றவாளி, அவங்கள போயிட்டு இது பண்ணி பேசுறாரு. ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, எம்ஜிஆர் சொன்னாரு. அப்ப கூட நான் கூட நினைச்சேன், திமுக எதுக்கு இவ்வளவுலாம் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாம் இப்படிதான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாருங்க. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இது பண்றீங்க,
என்ன அந்த வைப் கிரியேட் பண்ணுமா? உங்க மொழியில சொல்லணும்னா வைப் கிரியேட் பண்ணுமா உங்களுக்கு? வேற எதையுமே தெரியாது. அரசியல் சார்ந்து விமர்சனம் வைங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து ஒரு பிரச்சனை சார்ந்து ஒரு அடிப்படை விஷயங்களை சார்ந்து இந்த ஈரோட்டு மக்கள் நலன் சார்ந்து நீங்க எதையுமே பேசல. நீங்க வளைச்சு சினிமா டைலாக்கே பேசிட்டு இருக்கீங்க. எப்பதான் அரசியல் பேச போறீங்க? என்னோட கேள்விதான். எப்ப அரசியல் பேச போறீங்க? எப்ப இந்த தொண்டர்களை அரசியல் படுத்த போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஈரோட்டில் நடந்த பேச்சு என்பது உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு தான், ஒண்ணுமே கிடையாது. விஜய் அவர்கள் மிகுந்த வருத்தத்தை தொடர்ந்து அழிச்சுட்டே இருக்காரு பொதுமக்கள். இது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க அங்க வர கூட்டம் இதை வந்து என்கரேஜ் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, இதுதான் வந்து வாக்கா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மிகப்பெரிய தவறு. களத்துல வந்து நீங்க மிகப்பெரிய சரிவு நிலையை நோக்கி போயிட்டு இருக்குன்றத நீங்க உணரணும். ஒவ்வொருவரும் நாம நல்ல விதமா தான் உங்களுக்கு கற்பிக்கிறோம். ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. நீங்க அரசியல் படுத்தணும். தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் வந்து புரிதலிட்டு இருக்காங்க. அரசியல் படுத்தணும். நீங்க அதை நீங்க சரியா பண்ணணும். தொடர்ச்சியா வந்து எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், இல்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களாம் நீங்க சொல்லுங்க. தொடர்ச்சியா என்ன சொல்றீங்க? குழந்தைகளை கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் பிரெக்னன்ட் லேடிஸ் அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன நீங்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கு விஜய் அவர்கள் மேடையில் பேசணுமா பேசக்கூடாதா? அப்ப நீங்க இதை என்ஜாய் பண்றீங்களா? நீங்க அவன் வேலையை விட்டு ஒருத்தர் வந்தேன்னு சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு 2000 ரூபாய் சம்பளம், அதை விட்டு நான் வந்துக்கிறேங்க, அதாங்க கெத்து அப்படின்றாரு. இந்த மாதிரி கூட்டத்தை தான் நீங்க உருவாக்க நினைக்கிறீங்களா? ஒரு பெண்மணி சொல்லுதுங்க, அதுக்கும் மேல போயிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, எங்க வீட்டுலாம் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் விஷம் வச்சிருவேன்றாங்க. இது மிகப்பெரிய இது விளையாட்டு விஷயம் இல்லைங்க, இது சீரியஸான விஷயம். இது இந்த மாதிரி நடந்தாலே நடக்கும். எப்படி இருக்காங்க அவங்க? அவங்க மனநிலை என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியலையே. மற்ற கட்சினாச்சும் எதையாவது புரிஞ்சுக்கலாம், இவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல. அப்ப தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியா நீங்க சொல்றத மதிக்கவே மாட்டாங்க, உங்களுடைய கருத்து ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ண காத்திருக்காங்கன்றது எனக்கு புரியல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நான் என்னுடைய தமிழ்நாட்டில் வாழ்ற ஒரு சாதாரண ஒரு நபரா, ஒரு மாணவனா எனக்கு இந்த கேள்வி எழுது. அப்ப எப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க? அது எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அடிக்கிறாங்க, ஒட்டைக்கிறாங்க, சேரை போட்டா உடைக்கிறாங்கன்னு சேரையை நீங்க போடல. அப்ப எதை சார்ந்து நீங்க பயணிக்க போறீங்க, எப்படி தேர்தல் அணுக போறீங்கன்றது எனக்கு மிகுந்த ஒரு வருத்தமா இருக்கு. தொடர்ச்சியா பார்ப்போம் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல என்ன எதை முன்வைத்து பேச போறீங்கன்னு தெரியல. வழக்கம் போல சினிமா டைலாக்கே பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஓரம் கட்டிடுவாங்க. அதே வளைச்சு அதே ராமாயணத்தை உருட்டிட்டு இருக்காதீங்க. தொடர்ச்சியா வந்து களத்தில் மக்களுக்காக, மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுங்க. அப்பதான் உங்களை மக்கள் அங்கீகரிப்பாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.